answer. The question. A man and a boy received rupees 800 was 800 has wages for 5 days for the work they did together. The men's efficiency in the கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம் தான். சரியா? இவ்வளவு நேரம் ஏவோட எஃபிஷியன்சி எஸ் பாத்தியா? சார் நீங்க இப்போ ரெக்கார்டு போட்டிருக்கீங்களா சார்? ரெக்கார்ட் போடல, மனுஷா வரேன்னு சொன்னாங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குப்பா, ஒன்னும் விஷயம் இல்ல, ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கியா நாகராஜ்? ஆமா சார். ஓகே ஓகே. நான் கொஸ்டின் பிராக்டிஸ் கொடுக்குறேன். சரியா? லாஸ்ட் வீக் கொடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க் ஆகுறதுனால. கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டினா சார்? டெலிகிராம்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின் அப்லோட் போடுவேன்ல, அது நான் கொடுக்கல, லாஸ்ட் வீக் கொடுக்க முடியல. இந்த வீக் கண்டிப்பா எல்லாமே சென்ட் பண்றேன் சொல்றேன். சரியா? பிராக்டிஸ் பண்ணுங்க சார். அப்படியே கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் சொன்னீங்களே சார், அதுவும் கொஞ்சம் சார். எஸ்பா கொஞ்சம் பண்ணலாம் சார். இந்த டெலிகிராம் சேனல் இருக்குங்க. ஓகே, நம்ம கடைசியில பேசிக்கலாம் சார். 40 சார் ஆன்சர். ஓகே, இங்க பாருங்க, மியூட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது என்னன்னா, இதுல எதுவுமே கொடுக்கல இல்லையா? அதாவது 5 days ஒர்க் பண்றாங்க, 800 rupees கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இங்க பாருங்க, டோட்டலா 800 rupees வந்து அவங்க 5 days ஒர்க் பண்றதுனால 800 rupees வந்து மொத்தமா அவங்களுக்கு கிடைக்குது. சரியா? அப்ப இந்த அமௌண்ட்டை எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஜென்ரலா ஷேர் பண்றது எதை வச்சு ஷேர் பண்ணுவோம்? எஃபிஷியன்சி வச்சு தான் வந்து அமௌண்ட்டை பிரிப்போம். சரியா? அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒர்க்கை யார் முடிச்சு கொடுத்துருப்பா? ஒரு மேன், ஒரு பாய். சரியா? மேனும் ஒரு பாயும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறாங்க. சரியா? இப்போ இதுல கொஸ்டினா என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த டெய்லி வேஜஸ் ஆஃப் த பாய்? பாயோட டெய்லி வேஜஸ் என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். சரியா? அப்போ மொத்தம் பாய்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறது கேட்கல. சரியா? அப்ப இங்க பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்கான்? a men efficiency 3 times that of the boy அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? அப்ப அதோட மீனிங் என்னப்பா? 3 மடங்கு அதிகம். ஓகே, ஒர்க் அடுத்த டைப்புக்கு வந்துட்டோம். சரியா? இப்ப பாருங்க, ஒர்க்கோட ரேஷியோ தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ரேஷியோ இல்ல, இப்ப என்னன்னா அது எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. அதாவது பாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 ஒர்க் முடிச்சா, இந்த மென் வந்து 15 ஒர்க் முடிப்பான். கரெக்டா? அதான் 3 மடங்கு தானே, 3 மடங்கு முடிப்பான். எவ்வளவு முடிக்கிறானோ அதுல 3 மடங்கு. சரியா? இப்போ பாய் ஒரு நாளைக்கு 10 சேர் ப்ரொடியூஸ் பண்ணா, இந்த மேன் பாத்தீங்கன்னா எவ்வளவு சேர் ப்ரொடியூஸ் பண்ணுவான்? 30 சேர் ப்ரொடியூஸ் பண்ணுவான். சரியா? இவன் 2 சேர் ப்ரொடியூஸ் பண்றான்னா 6 ப்ரொடியூஸ் பண்ணுவான். சரியா? அப்ப 20 இருந்தா 60 இருக்கும். சரியா? இப்ப இந்த நம்பருக்கு எல்லாமே ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3:1 3:1 3:1. கரெக்டா? அப்போ இது 30:10 இருக்கலாம், 6:2 இருக்கலாம், 15:5 இருக்கலாம். அப்ப இது எப்படி எடுக்கலாம்னா 3:1. சரியா? பாய் 1 ரேஷியோ முடிச்சானா மேன் வந்து 3 ரேஷியோ முடிப்பான், அதாவது 3 சேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான். சரியா? அப்ப இது ஒர்க்கோட ரேஷியோ 3:1. ஒர்க்கோட ரேஷியோ தான் நமக்கு என்ன? எஃபிஷியன்சி. சரியா? ஒர்க்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். சரியா? ஓகேவா? இங்கே பாருங்க, அப்ப அடுத்தது இவன் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, டெய்லி வேஜஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்ப இந்த சம்மர் ரீட் பண்ணும்போது 5 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 daysக்கு எவ்வளவு கிடைக்குது? 800 rupees கிடைக்குதுன்னா, அப்ப 800 5ஆல டிவைட் பண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 5ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 160. 160 rupees பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவங்களோட சேலரியா இருக்கு.
சரியா? அப்ப இந்த ஒரு நாள் இல்லையா டெய்லி வேஜஸ்ல பாயோட பங்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரி, அப்போ பாயோட ரேஷியோ எவ்வளோ? 1 டிவைடட் பை என்ன வரும்? டோட்டல் ரேஷியோ எவ்வளோ? 4 தானே. 4 டிவைடட் பை 4 எடுத்தீங்கன்னா என்ன? 40 rupees. ஓகேவா? புரியுதா? 4 எப்படி சார் வந்து டோட்டல் 3 + 1 4 மொத்தத்தால தான் டிவைட் பண்ணணும். சார் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். அந்த ரேஷியோ எப்படி வந்து அந்த ரேஷியோ இங்க அவன் சொல்லிட்டான் 3 times per 3 மடங்கு. சரியா? சிறுவன் அந்த ஆணின் திறமை எப்படி சொல்லியிருக்கான்? சிறுவனை விட 3 மடங்கு அதிகம்னா சரி, அப்போ யார கம்பேர் பண்றாங்களோ அவங்க 1 எடுத்துக்கோ. சரியா? யார சொல்லியிருக்கானோ கம்பேர் பண்ற அந்த பர்சன் 1 இருந்தா அவனோட 3 மடங்கு எப்படி எடுப்போம்? 3 தானே எடுப்போம். சரியா? கம்பேர் பண்ற பர்சனை 1 எடுத்துக்கோ. சரியா? அவனை விட 3 மடங்குன்னா 3 எழுதிக்கோன்னு சொல்றேன். ஓகேவா? 2 மடங்குன்னா 2:1, 4 மடங்குன்னா 4:1. இதுதான் அதோட மீனிங். சரியா? எவ்வளவு முடிச்சாலும் நமக்கு இந்த மடங்கு வந்து எந்த நம்பர் வேணாலும் வரலாம். சரி, அப்ப 5 இருந்தா 15 இருக்கும். அதான் சொன்னேன். 20 இருந்தா 60 இருக்கும். 10 இருந்தா 30 இருக்கும். சார் இப்போ ஈஸ்ட்ல வருதா 3:1, அது எல்லா சம்ல எல்லா கான்செப்ட்லயுமே கூட்ட வைக்கலாமா இல்ல பெருக்கல இந்த மாதிரி பண்ணிக்கலாமா சார்? பெருக்கெல்லாம் கூடாது. ஏன்னா இங்க பாத்துக்கோ, இது ரேஷியோ கான்செப்ட். ரேஷியோவை ஒரு அமௌண்ட பிரிக்கும் போது பாயோட பங்கு 1, மென்னோட பங்கு பார்த்தீங்கன்னா 3 இருந்தா சரியா இன்டூ 1 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோவால தான் டிவைட் பண்ணணும். ஏன்னா மொத்தம் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு எவ்வளவு கிடைக்குது? ஏன் மொத்தத்தால டிவைட் பண்றோம்? ஏன்னா இது 2 பேர்த்தோட அமௌண்ட். இதுல யாரோட பங்கு இருக்கு? மேனோட பங்கும் இருக்கு, பாயோட பங்கும் இருக்கு. அதுதான் 4 ஆல டிவைட் பண்றோம். 4 ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 40 × 1 40. சரியா? சரி, இப்ப இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த 800ல பாயோட இந்த பாய்ட் இருக்கா இல்லையா, இவனோட பங்கு மொத்த பங்கு எவ்வளவா? 600. 40 × 5 200 sir. 200. வெரி குட். 200. 600 இல்ல, 200 இருக்கும். சரியா? மென்னோடது 600. சரியா? நீ வந்து மென்னோட அப்போ ஒரு நாளைக்கு 40 rupeesனா மொத்தமா எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க 2 பேரும்? 5 days இல்லையா? அப்ப இன்டூ 5 எடுத்தீங்கன்னா 200 கிடைக்கும். சரியா? இதே வந்து மென்னா இருந்தா மென்னோட பங்கு எவ்வளவு இதுல? இப்ப மென்னு கேட்டிருந்தா 600 sir. 160 × 3 டிவைடட் பை 4. சரியா? 40 × 3 120 rupees. டெய்லி வேஜஸ் வந்து 120 இருக்கும். இன்டூ 5 எடுத்தீங்கன்னா 600 கிடைக்கும். 600. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, வெரி குட். எல்லாருமே அது புரியல சார். அந்த இது ஒரு கோட சொல்லுங்க. எந்த இடம்? 160 and 3 எப்படி சார் வந்து? இப்போ இந்த கொஸ்டின் காமிக்கிறேன். ஓகே, இங்க பாத்துக்கோ, இது சால்வ் பண்ணுங்க மத்தவங்க. அதாவது 3:1 இல்லையா? 160 எப்படி வருதுன்னா, இப்போ மொத்த நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்குது? 160. இது புரிஞ்சா 160 எப்படி வந்துச்சுன்னு? 160 அந்த டிவைட் பண்ணி சார் வந்து. ஆமா, 5 நாள் வர்க் பண்ணா டிவைட் பண்ணா 160 rupees கிடைக்கும். சரியா? அது தெரியும், அது புரிஞ்சு சார். இப்போ இன்டூ 3 என்னன்னா, அந்த ஆணின் கொஸ்டின்ல ஆண் கேட்டிருக்காங்கல்ல, ஆண் ஒர்க் பண்ணா அந்த மேன் ஒர்க் பண்ணா அவரோட வேஜஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தா இன்டூ 3 எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? டிவைடட் பை 4. ஓகேவா? இந்த 160 இப்ப பாய்க்கு எவ்வளவு கிடைச்சது? ஆமா, ஆண் மட்டும்ங்கிறதுனால தான் நான் கீழே எழுதி இருந்தேன். ஆனா ஆண் கேட்கல. அவன் என்ன கேட்டிருந்தான்? சிறுவன் தானே கேட்டிருந்தான். அப்ப சிறுவனோட பங்கு வந்து 1:. அப்ப 3க்கு பதிலா 1 தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அப்ப எதை கொஸ்டினா கேக்குறானோ அதை தான் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இங்க பெருக்கிறது எதை பெருக்கணும்னா, எதை கொஸ்டினா கேக்குறாங்களோ அதை தான் இங்க பெருக்கணும்னு சொல்றோம். ஓகேவா? இந்த சிறுவன் கேட்டனால 1 போட்டுருக்கணும் சார். ஆமா ஆமா, அவ்வளவுதான் சொல்றேன். அப்போ 160/4 சார்? இப்படி வரும்.
160 into 1 divided by 4 equal to 40 rupees. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 40. இந்த 200ங்கிறது மொத்தம் அந்த பாயோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 200 rupees சொல்லுவோம். அது எப்படி சார்? ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு 40 ரூபான்னா 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 5 நாள். அப்ப இன்டு ஒரு நாளைக்கு 40 5 நாளைக்கு எவ்வளோ? ஓகே சார். ஓகே 200. ஓகே, வெரி குட். 900. சார் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் வைங்க சார் 1 minute. அப்போ 5 நாளைக்கு வேலை செஞ்ச 40 into 200 சார். ஆமா, 40 into 5 200 கிடைக்கும். ஓகே சார். ஓகே. அப்ப 800 ரூபாயில 200 ரூபாய் பாயோட பங்கு, சரி, அந்த சிறுவனுக்கான பங்கா இருக்கு. மீதி 600 ரூபாய் அந்த பெரிய ஆண் இல்லையா, அந்த மேனுக்கான பங்கா இருக்குன்னு சொல்றேன். சரி சார். சரி, ஓகே சார். சிறுவனோட சேலரி 40 ரூபாய் சார். 600 சார் ஆன்சர். 900. சிறுவனின் சேலரி 40 ரூபாய் ஆன்சர். ஆமாப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் கொஞ்சம் அதேதான். இதுல வந்து என்ன கேட்டிருக்கான்? ஏபிசி கம்ப்ளீட்டட் a work costing 1800. A work for 6 days, B work for 4 days, C work for 9 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரியா? ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா if their daily wages are in the ratio எவ்வளோ? 5:6:4. டெய்லி வேஜஸ் ஆர் இன் த ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டெய்லி வேஜஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:6:4 இருக்கு. சரியா? இப்போ என்னன்னா ஹவு மச் அமௌண்ட் வில் பி ரிசீவ் பை ஏ. ஏக்கான தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? மொத்தம் 1800 1800 600. ஆமா சார். எப்படி சால்வ் பண்ண? 900. 600 சார். சார் மொத்தம் ரேஷியோ ஆட் பண்ணி டிவைடட் 1800 டிவைடட் பை 15 1800 பை 15. அதோட ஒரு நாள் வேலை வந்து 120. அதோட 120 into 5 பண்ணும் சார். 600. சாம்பார்லாம் கேக்குது சார். மியூட் பண்ண சொல்லுங்க சார். சார் கேக்குதா? 720. இங்க கேக்குது. மேட்ச் ஷோ ஏதோ ஐபிஎல் பாக்குறாங்க. கிளாஸ் பாக்குறாங்க. அந்த மொத்த ரேஷியோ ஆட் பண்ணி அந்த ரேஷியோ மொத்தம் ஆட் பண்ணி 1800 டிவைட் பண்ணா 120 வரும் சார். அந்த 120 ஏவோட வேல்யூ வந்து 5னா அது பண்ண சொல்ல 600 வரும். ஓகே. ஓகேவா சார்? சார் எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க. இறைச்சலா இருக்கு. மியூட் பண்ணுங்க எல்லாருமே. ஓகே, 4 சார். மியூட் பண்ணுப்பா. சார் ஏவோட வேல்யூ வந்து 600, பியோட வந்து 720, சியோட வேல்யூ 480. பியோட வேல்யூ 480. ஓகே. பியோட வேல்யூ 720, சியோட வேல்யூ 480. 720 சார். 720. ஓகே லிசன் பார்க்கலாம். இப்போ இதுல என்னன்னா டோட்டலா 1800. சரியா? ஒர்க் பண்ணா 1800 கிடைக்கும். ஓகே. இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து 6 days ஒர்க் பண்றான்னு சொல்லியிருக்காங்க. 6 days. பி வந்து எவ்வளோ டேஸ்? 4 days ஒர்க் பண்றான். சி பார்த்தனா 9 days ஒர்க் பண்ணியிருக்கான். கரெக்டா? 9 days ஒர்க் பண்றான்னு சொல்லியிருக்கான். சரியா?
ஜென்ரலா ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா 1800 கிடைக்கும். ஓகே, இந்த வேலையை ஏ வந்து 6 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோ. ஏ 6 நாட்களும், பி 4 நாட்களும், சி 9 நாட்களும் வேலை செய்தார்கள். சார் ஆப்ஷன் வந்து ராங். 720 வருது எனக்கு. ஏ ஆப்ஷன் ஓகே, செக் பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷம். சரியா? இப்போ அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கள் தினசரி ஊதியத்தோட ரேஷியோ சொல்லிட்டாங்க. தினசரி ஊதியத்தோட ரேஷியோ பார்த்தோன்னா நமக்கு 5:6:4 சொல்லியிருக்காங்க. கரெக்டா? 5:6:4. 15 யூனிட் தான் 1800 ஒரு நாளோட கிடைச்சிரும். ஒரு நாள் பார்த்தனா கிடைச்சிரும். எப்படிப்பா சார்? சார் மொத்தம் ரேஷியோவை ஆட் பண்ணி 18ல டிவைட் பண்ணோம் சார். 15 யூனிட் தான் 1800. 120 ரேஷியோ ஆட் பண்ணி இல்ல சார், ரேஷியோ ஆட் பண்ணா 15 அது 180 டிவைட் பண்ணுவோம் சார். ஒன்னொருத்தோட ஒருவோட வேல்யூ கிடைச்சிரும். அது வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம் சார் ரேஷியோட. எனக்கு 600 வந்துச்சு. 1800 இன்ட்டு வந்து அவங்க ஏக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. 5 ரேஷியோ 600 தான் சார் வருது. 5 டிவைடட் பை 15 போட்டேன். எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, சார் சொல்லட்டு. இங்க மியூட் பண்ணுங்க. என்ன லாஜிக்னா, அதாவது இந்த 5:6:4ங்கிறது ஒரு நாள் ஒர்க் பண்ணா ஒரு அமௌண்ட் கிடைக்குமா அவங்களுக்கு? அதாவது நமக்கு 1 டே ஒர்க்னு ஒரு விஷயம் இருக்கும். கரெக்டா? 1 டே ஒர்க்கோட எஃபிஷியன்சி தான் அது 5:6:4. சரியா? நம்ம அமௌண்ட்டை பிரிக்கும் போது இங்க பாருங்க, போன சம்ல இப்போ இந்த சம்மெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட்டை பிரிக்கும் போது இந்த அமௌண்ட்டை இந்த சம்மே பாத்துங்க. சரியா? இப்ப இந்த சம்ல வந்து மொத்தமா ஏக்கு எவ்வளவு அமௌண்ட் போகுது, ஏக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க 200. டோட்டலா 800ல 200. இவங்க 2 பேர் சேர்ந்து 5 டேஸ் ஒர்க் பண்றதுனால 5ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு நாள் சேலரியோட ரேஷியோ கிடைக்குது. சரியா? ஒரு நாளைக்கு எவ்வளவு 40 ருபீஸ்ன்னு கிடைக்குது. நமக்கு இந்த 40 ருபீஸ்ன்னு கொடுக்கல, இந்த ஒரு நாள் சேலரியோட ரேஷியோ சொல்லியிருக்கான். சரியா? 40 ஏவோட மென்னோடது 120. சரியா? இந்த பாயோடது 40 ருபீஸ். இதோட ரேஷியோவா சொல்லிட்டான். 3:1 அப்படிங்கிறது ஒரு நாள் ஊதியத்தின் விகிதம் அப்படிங்கிறது சொல்லிட்டான். சரி, அப்ப இந்த விகிதத்துல இருந்து நாம இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி மொத்த அமௌண்ட் 200 கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின்ல செட் பண்ணியிருக்கான். சார் ஆன்சர் 600 சார்? ஆன்சர் 600 தானே சார்? ஆன்சர் வந்து 600 தான் வரும். ஓகே சார். சரியா? இப்போ இந்த ரேஷியோ கொடுத்ததுனால அவன் டைரக்டா கொடுத்துட்டான். சரியா? இப்போ இங்க பாத்துக்கோ, அதாவது 1800 டிவைடட் பை இந்த டோட்டல் ரேஷியோ எவ்வளோ, மொத்த ரேஷியோ எவ்வளோ 50. 15 இன்டூ 5. 15 இன்டூ 5 எடுத்தோம்னா ஏ நமக்கு என்ன கிடைக்கும்? 3. கரெக்டா? 600 கிடைக்குதுன்னா 600. சார் எனக்கு ஒரு டவுட் சார். எஸ்பா சார், இப்போ அவன் கொஸ்டின்லேயே வந்து வேஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சார். இப்போ வந்து எல்சிஎம் டேஸ் கொடுத்துருக்காங்க சார். 6 days 4 days 9 days. இப்போ இங்க பாத்துக்கோங்க, அதாவது இதெல்லாம் இவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க. டக்குன்னு ஆன்சர் போடுற மாதிரி.
சரியா? இப்ப நம்ம என்னன்னா கண்டுபிடிக்கிறது இவங்களே ஒரு கண்டுபிடிச்சு. நாளைக்கு 5 எல்லாரும் மியூட் mute பண்ணுங்க, நான் பண்ணுங்க. சொல்லிடுறேன். மியூட் பண்ணுங்க. சரியா? இப்போ ஒரு நாள் சம்பளத்தோட ரேஷியோ வந்து 5:6:4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா சரியா? இப்போ ஒரு நாளைக்கு 5 rupeesனா 6 days ஒர்க் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 30. சரியா? 4 days, ஒரு நாளைக்கு 6 rupeesனா 4 days ஒர்க் பண்ணா 24. சரியா? அடுத்து 9 4s are 36. சரியா? அப்ப இப்ப இப்படிதான் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மொத்த பங்கு எவ்வளவுன்னு கிடைக்கும். சரியா? ஏன்னா ஒரு நாளைக்கு 5 6 4 இருந்தா 6 daysக்கு எவ்வளவுங்கிறது அவனோட கொஸ்டின். அப்ப நமக்கு இங்கே பாத்துக்கோ 1800 டிவைடட் பை இங்க டோட்டல் ரேஷியோ என்ன வருது 90 into 30. சரியா? இது அடிச்சாலும் நமக்கு என்ன கிடைக்கும் 600 தான் ஆன்சராக கிடைக்கும். சரியா? மொத்த பங்கு 600 rupees. ஓகேவாப்பா? புரியுதா? அதாவது இதுக்கு ரேஷியோ இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் 90 தானே? 30 24 36 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 90. ஓகேவா? ஓகே. இப்ப புரிஞ்சா? இப்ப இதுக்கு நமக்கு ரேஷியோ மறுபடியும் ரேஷியோ எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல இதுக்கு ரேஷியோ இல்ல, ஒன் டே எஃபிஷியன்சி எடுத்தா 19 கிடைக்கும் சார். இப்ப இது வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணாலும் சேம் தான் சொல்றேன். அப்ப இது டெய்லி வேஜஸ் ரேஷியோ இல்ல சார். क्वेश्चन வந்து பாத்தீங்களா, if their daily wages are in the ratio, அது ஆமா. இப்ப வந்து ஏ ஓட பங்கு வந்து 600னா ஏ வந்து 6 days ஒர்க் பண்ணிருக்கான் இல்லையா? 6 ஆல டிவைட் பண்ணா டெய்லி வேஜஸ் எவ்வளவு 100. அதே பி ஓடது நமக்கு இப்ப பி கேட்டிருந்தா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்? பி ஓட வேல்யூ வந்து 720 சார். சரியா? இன்டு இப்ப பி வந்து இன்டு 6 இல்லையா? அப்ப இன்டு 6ன்னு வரும்போது நமக்கு 720. 600 plus 120. ஆமா சார். 5க்கு 600னா plus 1 சார் 120. ஒரே நிமிஷம். அதாவது 6 into 6 divided by 15 வருமா? அப்ப கேன்சல் பண்ணா 2 times, இங்க 5 times வரும். 5 இங்க கேன்சல் பண்ணும்போது 3. அப்ப 360 into 2 720 தான். அப்ப 720 divided by 4. கஷ்டப்பட்டு அவ்வளவு பண்றது 600 இருக்குல்ல சார். 600 plus 1 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, 120 போட்டா 720 ஈஸியா வந்துரும்ல. ஓகே. இல்ல இந்த எப்படி பிரிக்கிறாங்கறத சொல்லியிருக்கேன். சரியா? அதாவது into 6 அப்படிங்கிறது இவனோட ரேஷியோ, பி ஓட ரேஷியோ டிவைடட் பை 15 மொத்தம் ஆட் பண்ணாவே அவ்வளவுதான் சார் வரும். மொத்தம் ஆட் பண்ணா 180 வந்துரும் சார். 1800. ஓகேப்பா. அப்ப 720 டிவைடட் பை 4 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 180. ஓகேவா? அடுத்தது இப்போ 4 ரேஷியோ 720/6 தானே சார் போடணும்? 720/6 தானே சார். 4 days தானே வர்க் பண்றாங்க. 4 days போடணும் சார். அது ரேஷியோ போடக்கூடாது. ரேஷியோ போட்டா வேற மாதிரி வரும். ஓகே. டேஸால டிவைட் பண்ணனும். சரியா? சார் இப்ப கிளியர் ஆச்சு எனக்கு. 180. அப்ப டெய்லி வேஜஸ் 100, இவனோடது 180. சி ஓடது பாத்தீங்கன்னா 4 கிடைக்குதா? 4 ரேஷியோ கண்டுபிடிச்சீங்கன்னா 1 ரேஷியோ நீ சொன்ன மாதிரி 1 ரேஷியோ கம்மி பண்ணா எவ்வளவு வரும்? 120 கம்மி பண்ணா 480 சார். 480. சரியா? 480 9 ஆல டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாதுடா. 9 days. $480 into 4 480. நான் தப்பு பண்ணல. மேல தப்பு இருக்கு. இல்ல கரெக்ட் தான். நான் பண்ணது நான் கரெக்டா தான் சார் போட்டேன்.
நான் மொத்தமே ஆன்சர் போட்டேன். 480 9 டேஸா? என்னமோ இடிக்குது இல்ல கொஸ்டின்ல. 1 சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க சார். சார் அது ஏதோ மிஸ்டேக் இருக்கு சார். 9 வராதுன்னு நினைக்கிறேன் சார். சார் டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஆன்சர் போடலாங்க சார். 600 வந்துருச்சு சார். இல்ல ஆன்சர் வந்து இப்போ இதுல என்ன உங்களுக்கு டவுட்? மியூட் பண்ணுங்க. ஐ திங்க் 5 வரணும்னு சார் நினைக்கிறேன் சார். 5 வரும்னு நினைக்கிறேன். ரேஷியோ 5:6:4. இந்த இடத்துல 9 5 வரும்னு நினைக்கிறேன் சார். 5 வந்தா 5 தான் வரும். சார் 34 சார் 24 5 வரணும். 4 ஆனா நீங்க அந்த டேஸ வச்சு இன்டு பண்ணீங்கல்ல எஃபிஷியன்சி, அப்ப கரெக்டா டிவைட் ஆச்சு இல்ல 90 வந்து. இன்டூ சார் ஆன்சர் 600 இல்லையா சார்? 600 தான் ஆன்சர் 600 தான் ஆன்சர். அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அந்த 9 பதில் சம்டைம் வரும். 6 வரும்னு நினைக்கிறேன் சார். 6 வரும்னு நினைக்கிறேன். 36 divided by 90. ஓகேப்பா, இது நான் செக் பண்ணி சொல்றேன். சரியா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கானு. சம வந்து மேல தான் சார் மிஸ்டேக். ரேஷியோலாம் கரெக்ட்டா இருக்கு சார். அது இது கரெக்ட்டா இருக்கு சார் ரேஷியோலாம். நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணு. டைப் 3 போலாம். சரியா, நான் செக் பண்ணி சொல்றேன். நெக்ஸ்ட் சார் அது 1800 போட்டீங்களா சார்? எஸ் பா. அது இன்டு என்ன சார் வந்து 1800 இன்டு சார் அந்த क्वेश्चन இல்ல அந்த क्वेश्चन இல்ல அத விட்டுருங்க சொல்றேன். நான் வந்து செக் பண்ணி சொல்றேன். சரியா? சரி சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டைப் போலாம். சரியா? 2 person AB engaged work. A can do a piece of work in 12 days. B can 20 days. They work together 3 days and then A goes away. Now how many days will B finish the work? 12 days. சார் தமிழ்ல வாசிங்க சார். 12 days தானே சார்? 12 சார்? எஸ் பா. ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கிறார்கள். ஏ 12 நாட்களிலும் பி வந்து 20 நாட்களிலும் வேலையை முடிக்க முடியும். சரியா? ஏபி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார். மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரியா? அப்ப வந்து வேலையை வந்து 2 பேர் செய்யறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 நாள் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு யாரு வெளியே போயிட்டா? ஏ வந்து வேலையை விட்டு போயிட்டாரு. மீதி வேலைய பி முடிக்கிறார்.
சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 12 days. பியோட எஃபிஷியன்சி 20. சரியாப்பா? அப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எவ்வளோ? 60. ஓகேவா? அப்ப இதுல இருந்து 1 day ஒர்க் கண்டுபிடிச்சோம்னா A is equal to நமக்கு 5, B is equal to 3 கிடைக்கும். சரியா? 60 divided by 12, 60 divided by 20. ஓகேவா? 12 days. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப வந்து வேலையை யார் ஸ்டார்ட் பண்றா? ஏவும் பியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. அப்ப A plus B is equal to 8. A plus B is equal to 8. சரியா? அப்ப ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 8 ஒர்க் முடிப்பாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 3 days ஒர்க் பண்ணிருக்காங்களா? சரியா? அப்போ ஒரு நாளைக்கு 8 ஒர்க்னா 3 daysக்கு எவ்வளோ? 8 into 3 பாத்தீங்கன்னா 24 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்களா? ஓகேவா? அப்ப 24 பாத்தீங்கன்னா மொத்த வேலை 60, அதுல 24 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரியா? அதை லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் ஒர்க் கிடைக்குமா? 36. சரியா? இதுல இருந்து லெஸ் பண்றேன். ஏன் லெஸ் பண்றேன்? இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ மீதி வேலை 36 அப்படிங்கிறது இங்க பாத்துக்கோ, 3 நாளைக்கு அப்புறம் ஏ வந்து வேலையை விட்டு போயிட்டான். அப்ப மீதி வேலையை யார் முடிக்கிறா? பி தான் முடிப்பான். சரியா? அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. ஓகேவா? அப்போ 36 முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறான். 36 3 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 days. சார் 16 எப்படி சார் வந்துச்சு? எல்சிஎம் ப்ரோ. இந்த 12க்கும் 20 வந்து எல்சிஎம் எல்சிஎம்ல தானா சம்ம இங்க இருந்தா ஆரம்பிக்குது. 60 எப்படி வந்துருச்சுன்னு கேக்குற பத்தியா? சார் ஃபர்ஸ்டே கேட்டாதான் சார். சரியா? நம்ம 12 20 பா, 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது எல் டிவிஷன் எடுத்து, சரியா? இப்போ எந்த டேபிள்ல 3 டேபிள் 4 டேபிள்ல எடுத்தோம்னா 3 times 5 times வருமா? 4 into 3 into 5. 4 3s are 12, 12 5s are 20. ஓகே, தேங்க் யூ. ஓகே பாப்பா, இங்க பாருங்க. இப்ப இதே தான். இப்ப இது வந்து நம்ம 1 by ஸ்டெப்பா சால்வ் பண்ணோம் இல்லையா? இப்போ டோட்டல் டைம் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் தானே? சரியாப்பா? இங்க பாருங்க. அப்போ இந்த வேலையை யார் ஸ்டார்ட் பண்றா? ஏவும் பியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்க? 3 days. 3 into, சரியா? அப்ப ஏவும் பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 8. 8 into 8. அப்போ டைம் இன்டு 8. சரியா? இது ஏ பிளஸ் பி. ஓகேவா? இதுக்கு அடுத்து யார் ஒர்க் பண்றா? பி தான் ஒர்க் பண்றா. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. ஆனா பி வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. சரியா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவல்? டோட்டல் 60க்கு ஈக்குவல். புரியுதாப்பா? டோட்டல் டைம். ஓகேவா? அப்ப 3x ஈக்குவல் டு 24 லெஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? -24 36 கிடைக்கும். சரியா? அப்ப x ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? கேன்சல் பண்ணா x ஈக்குவல் டு 12. அப்போ பி வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருக்கான்னா 12 days ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ கொஸ்டின் வந்து இப்படி மாத்தி கேட்கறான்னு வச்சுக்கோ. மொத்தம் வேலை எத்தனை நாட்களில் முடிவடைந்ததுன்னு கேட்டிருந்தா 60யா? மொத்தம் 15 ஒரு ஆன்சர் என்ன வரும்? 15 வரும். ஓகேவா? ஏன்னா பி வந்து தனியா ஒரு 12 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு 3 days ஒர்க் பண்ணியிருக்காங்களா? அதையும் ஆட் பண்ணா 12 plus 3 எவ்வளோ? 15 days வரும். 15 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? மொத்தம் அந்த வேலை 3 into 8 பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி இன்டூ, சரியா?
அதாவது ஏ அண்ட் பியோட டோட்டல் டைம் எவ்வளோ, ஏவும் பி எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்க, 3 நாளா, அதான் டோட்டல் டைம். சரியா? டோட்டல் டைம் இன்டு எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க, 8 ஒர்க்கா, அதான் இன்டு 8. சரியா? எஃபிஷியன்சி. சார் ஒரு டவுட் இருக்கு எஸ் சார். சார். இப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்ம இது எஃபிஷியன்சி வந்து 12 20 எடுக்கிறோங்க சார். இப்போ 2 பேர் டூகெதர்ல எடுக்க சொல்ல 20 ஆகுது சார். இப்போ எல்சிஎம் வந்து டிவைட் பண்ண சொல்ல 20 ஆகுது. இந்த ஏவும் பியும் 8 ஆகுது. 20 மைனஸ் 8 12 வந்துடும். இப்படியும் போடலாமா சார்? புரியுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. இப்போ ஏபி கம்பைன் பண்ணி 60 இன்டூ டிவைடட் 20 பண்ண சொல்ல 60/3 பண்ண சொல்ல 20 வருது சார். ஏவும் பியும் டுகெதர்னு வந்தா 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அதான் சார் 60 டிவைடட் பை 8 எவ்வளோ? ஃபிராக்ஷனா தானே வருது சார். 3 சார். இங்க 3 டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க சார். நான் அதை சொன்னேன் சார், 8 சொல்ல சார். ஓகே 8 இல்ல 3 எதுக்கு? 3 சார். இல்ல சார் 3 டிவைட் பண்ண சொல்ல 20 வரும்ல சார். 3 ஆல டிவைட் பண்ணா 20 தான். ஓகே 20. அது வந்து இந்த 2 பேரோட மைனஸ் பண்ணா 8 மைனஸ் பண்ணா 12 வருது இல்ல, அப்படி பண்ணலாமா? 20. இப்போ क्वेश्चन வந்து மாறுச்சுனா, அதாவது மொத்தம் இன்னும் ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மியூட் போடுப்பா, ஒரே நிமிஷம் மியூட் போடு. இங்க பாருப்பா, அதாவது A is equal to 20 days, B is equal to A is equal to 12 days, B is equal to 20 days னு வருது. கரெக்டா? LCM எடுக்கிறோம் 60, 1 day work கண்டுபிடிக்கிறோம். A is equal to 5, B is equal to 3. சரியா? ஓகேவா? இது வரைக்கும் பிரச்சனை இருக்காது. சரியா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி யோசிக்கலாம்னா, இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு டைப். சரியா? இடையில ஜாயின் பண்ணுவாங்க, லீவிங் டு ஜாயினிங் டைப்னு சொல்லுவாங்க. சரியா? 2 பேர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பான், ஒருத்தன் வெளியே போயிடுவான். ஏன்னா ஒருத்தன் ஒர்க் பண்ணுவான், இன்னொருத்தன் இடையில உள்ள வருவான். சரியா? அந்த மாதிரி தான் இந்த டைப். சரியா? லீவிங் ஜாயினிங் சம்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா, இது ஏ அண்ட் பியோட ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு ஏ வந்து 5 ஒர்க் முடிப்பான், பி வந்து 3 ஒர்க் முடிப்பான். ஓகேவா? இப்ப 2 பேர் சேர்ந்து வேலையை இதை முடிக்க போறான். 60ங்கிறது முடிக்கணும் இல்லையா? 2 பேர் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடியும்? ஏங்கிறவன் 5, சரியா, 5 சேர் ப்ரொடியூஸ் பண்ணுவான். பிங்கிறவன் 3 சேர் ப்ரொடியூஸ் பண்ணுவான். அப்ப 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 8 ஒர்க் முடிப்பாங்களா? சரியா? 8 சேர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்களா? சரியா? அப்போ சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்க? 3 days ஒர்க் பண்றாங்க. சரியா? அப்போ ஒரு நாளைக்கு 8னா 3 daysக்கு எவ்வளோ? 8 into 3 24. 24 சேர் வந்து மியூட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். 24 சேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப 20 நமக்கு எவ்வளவு முடிக்கணும்? 60. அப்ப 60ல இருந்து 24 கம்ப்ளீட் பண்ணனால அந்த 24 லெஸ் பண்றோம். ஏன் லெஸ் பண்றோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரியா? அப்ப கம்ப்ளீட் பண்ணி பேலன்ஸ் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 36 இருக்கு. சரியா? அப்ப ஏன் பேலன்ஸ் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம்னா, அதை தான் பி ஒர்க் பண்றான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மீதி வேலையை யார் முடிக்கிறா? பி முடிக்கிறாங்க. அது எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கிறான். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வேணும்னா நம்ம மீதி வேலை எவ்வளவு இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்ப மீதி வந்து எவ்வளவு முடிக்கணும்னா 36 ஒர்க் இருக்கு. அது யார் தனியா கம்ப்ளீட் பண்ணுவா? பி தான் முடிப்பான். பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? ஒரு நாள் ஒர்க் பண்ணா, சரியா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணானா வெறும் 3 சேர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பான். சரியா? அப்ப நமக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும்? 36. அப்ப அந்த 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு நாளுங்கிறது கிடைக்குமா? 12 days ஆகும்.
பேலன்ஸ் ஒர்க் முடிக்க 12 days. நமக்கு பேலன்ஸ் ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் ஆகுங்கிறதான் கொஸ்டின். ஆன்சர் 12 days. சரியாப்பா? இப்ப இதே வந்து மொத்த வேலைன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்ப இந்த மொத்தமா இந்த 60 ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க? பி மட்டும் தனியா ஒரு 12 days, 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 days. சரியா? அப்ப மொத்தமா கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 15ன்னு பண்றோம். சரியா? கிளியரா புரிஞ்சா எல்லாருக்குமே? சார் இப்போ சம்டைம்ஸ் இப்போ ஏ கேட்டாங்கன்னா 36 divided by 5 7.2 தான் சார் வரும். ஏ வந்து ஏ தான் போயிட்டான்ல, ஏ கேட்டிருந்தாங்கன்னா ஃபிராக்ஷன்ல வரும். அத 7.2 வரும் சார். சார் ஆன்சர் 52 எழுதிருக்கீங்க சார். அதாவது இன்னொரு கொஸ்டின், இதே கொஸ்டின்ல மொத்தம் இந்த ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? The whole work will be completed in dash days அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 15. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு பி வந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 12 தான் வரும். அதை தான் சொல்லியிருக்கேன். ஓகே சார். ஓகேங்களா? சரி, அப்ப இதுதான் வந்து எஃபிஷியன்சி இன்டு டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது ஒரே லைன்ல சால்வ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப இப்படி இது புரிஞ்சுன்னா நீங்க வந்து பிரிச்சு கூட சால்வ் பண்ணலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சிக்ஸ் டேஸா? 6 ஓகே, செக் பண்ணலாம். இல்ல I joined the combination of the work. How long did the work last? அது என்ன மீனிங் வருது சார்? How long did the work last? கடைசியா எவ்வளவு நாள்? How long did the work lastனா அவங்க போனதுக்கு அப்புறம் டோட்டல் இல்ல. டோட்டல் டேஸ் வந்து அப்ப 10 வரும் சார். டோட்டல் டேஸ் கிடையாது. How long did the work lastனா கடைசியா எவ்வளவு நாள் ஒர்க் நீட்டித்தது அப்படின்னு கேட்றாங்க. மிச்சம் இருக்கிற நாள் எவ்வளவு தேவை, பேலன்ஸ் எவ்வளவு. அப்ப 6 days. டோட்டல் டேஸ் இப்படி எவ்வளவு கேட்டா 10 days வரும். ஓகே, 4 + 6 வந்து x 20 days, y 12 days. சரியாப்பா? அதே 60 தான் வருது. x = 3, y = 5. இப்போ வந்து கொஸ்டின் பாரு, எக்ஸ் வந்து தனியா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. சரியா? வேலையை வந்து தனியா ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் y வந்து எப்ப ஜாயின் பண்ணியிருக்காரு? 4 daysக்கு அப்புறம் ஜாயின் பண்றாரு. சரியா? அப்ப எக்ஸ் எவ்வளவு நாள் தனியா ஒர்க் பண்ணியிருக்காங்க? 4 daysன்னு சொல்லாமா? சரியா? அப்ப எக்ஸோட எஃபிஷியன்சி 3. அப்ப 3 × 4 எடுத்தோம்னா 4 நாள் எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்கிறது சொல்லலாமா? ஒரு நாளைக்கு 1 day ஒர்க் இல்லையா? ஒரு நாளைக்கு 3னா 4 daysக்கு எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பான்? 12 ஒர்க் முடிச்சிருப்பான். சரியா? அப்ப 12 ஒர்க் முடிச்சதுனால அதை லெஸ் பண்ணிக்கோ. லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 48. சரியா? அப்ப இது வந்து ரிமைனிங் ஒர்க், பேலன்ஸ் ஒர்க். சரியா? அப்போ 48. சரியா? அப்போ 4 daysக்கு அப்புறம் y வந்து ஜாயின் பண்ணிட்டான். அப்போ y ஜாயின் பண்ணா மீதி ஒர்க்கை 2 பேர் சேர்ந்து தானே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ x + y = எவ்வளவு? 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 8. ஒரு நாளைக்கு 8 ஒர்க் முடிப்பாங்க. சரியா? ஒரு நாளைக்கு 8னா 48 முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்கான். 48 divided by 8 = 6 days. கிளியரா? ஓகே சார். சரியா? அப்ப எவ்வளவு நாள் நீட்டித்ததுன்னு கேட்டிருக்கான். 6 days. மொத்தம் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன வரும்? 10 days வரும். வெரி குட், 10 days. ஓகே பாப்பா, இததான் வந்து புரியலையா?
எஃபிஷியன்சி இன்டூ டைம்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கா எடுத்தோம்னா சரியா, இப்போ வேலையை ஆரம்பிக்கிறது எக்ஸ் 3 இன்டூ அவரோட டைம் எவ்வளோ 4 days சரியா, 4 இன்டூ 4. இதுக்கப்புறம் யார் வராங்கன்னா எக்ஸ் ஆரம்பிக்கிறான் சரியா, இதுக்கப்புறம் ஒய் ஜாயின் பண்றானே எக்ஸ் பிளஸ் ஒய், 2 பேர் சேர்ந்து மீதி ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேர் சேர்ந்தா 8 days. ஆனா எவ்வளவு நாளுங்கிறது தெரியாது எக்ஸ். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், டோட்டல் ஒர்க்குக்கு ஈக்குவல் சரியா. அப்ப இங்க சொன்னதுதான் அப்படியே வந்து தனித்தனியா எழுதுனதுதான் ஒரே ஸ்டெப்ல இங்க சால்வ் பண்றோம். 8x ஈக்குவல் டு 60 minus 12 48. 8 into x ஒரே ஸ்டெப்ல என்ன கிடைக்குது 6 கிடைக்குது சரியாப்பா. திறன் இன்டூ நாட்கள் சரியா, மொத்த வேலைக்கு ஈக்குவலா இருக்கும் சரியா. கிளியரா? நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ண. days சார். இப்போ தீபா 20 days, அருண் பாத்தீங்கன்னா 30 days. அப்ப இதோட எல்சிஎம் 60 கரெக்டா? 22 1/2 இல்லையே, 15 தான் சார் ஆன்சர். d is equal to 3, a is equal to 2. ஓகேவா? இது ஓகேவா? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க சரியா. சரி, ஒரே நிமிஷம் ஆன்சர் என்னன்னு சொல்ல, ஒரே நிமிஷம். என்ன கேட்டிருக்கான், தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார் சரியா. கொஸ்டின் என்ன எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும். அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார். இனி அந்த வேலை டோட்டல் ஒர்க் எவ்வளவு டேஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்கேன். என்ன ஆன்சர் பா? ஆன்சர் என்ன சொன்னீங்க? 15 கரெக்ட். இங்க பாருங்க, இப்ப இந்த கொஸ்டின்ல என்னன்னா எப்படி யோசிக்கலாம்னா, யாரு போன 2 சம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஸ்டார்ட் பண்றான், இடையில ஒருத்தன் வரான், 2 பேர் ஸ்டார்ட் பண்றாங்க, இடையில ஒருத்தன் போறாங்கிறத ஸ்டேட்மெண்டா சொல்லியிருந்தாங்க. இப்ப தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார் அப்படின்னா கடைசி 5 days யார் ஒர்க் பண்ணியிருப்பா சொல்லலாம் தானே? அதான் எடுக்கும். ஓகேவா? புரியுதா? தீப் வேலை முடியறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி, வேலை வந்து 20 நாள்ல முடியுதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 நாள்ல முடியுதுன்னா ஓகேவா, வேலை முடியறதுக்கு 5 days முன்னாடி தீபா வந்து வேலையை விட்டு போயிருக்காங்கன்னா அப்ப தீபா வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 15 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வேலை முடியறதுக்கு ஒரு 5 days இருக்கு, கிளம்பி இருப்பா. அப்ப இந்த 5 days யார் ஒர்க் பண்ணுவான்? கூட இருக்கிறவன் தானே ஒர்க் பண்ணியிருப்பான், அருண் தானே. அப்ப அதுதான் க்ளூன்னு சொல்றேன் சரியா. அப்போ அப்படியே ரிவர்ஸ்ல யோசிக்கிறோம். அப்போ அருணோட எஃபிஷியன்சி என்னன்னா 5. அப்போ கடைசி 5 daysல சரியா, அருணோட எஃபிஷியன்சி 2
சரியா? அப்ப 2 இன்டூ அருண் எவ்வளவு நாள் கடைசியா 5 days ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது இதுல இருந்து சொல்லலாம் தானே? அப்ப 2 இன்டூ 5 எவ்வளோ? 10. அப்போ கடைசி 5 daysல அருண் வந்து 10 ஒர்க் முடிக்கிறான்னா அந்த 10 லெஸ் பண்ணா மீதி எவ்வளோ? 50யா? இந்த 50 யார் முடிச்சிருப்பா? 2 பேர் சேர்ந்து தானே வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, இருவரும் சேர்ந்து வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து வேலை ஆரம்பிச்ச பிறகு தீபா வந்து வெளியே போறாங்க. சரியா? அது எவ்வளவு நாள்னு சொல்லல, எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வெளியே போறாங்கன்னு சொல்ல, அப்படியே ரிவர்ஸா 5 days முன்னாடி போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ கண்டிப்பா வந்து இந்த 50 ஒர்க்கை யார் முடிச்சிருப்பா? 2 பேர் சேர்ந்து முடிச்ச பிறகுதான் தீபா வந்து ஒர்க்கை விட்டு வெளியே போயிருப்பாங்க. சரியா? அப்ப தீபா பிளஸ் அருண் 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 5 ஒர்க் முடிப்பாங்களா? அப்போ 50 ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் எடுத்திருப்பாங்க? 5ஆல டிவைட் பண்ணா 10 days. சரியா? அப்ப 2 பேர் சேர்ந்து 10 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. மீதி 5 days அருண் மட்டும் தனியா ஒர்க் பண்ணி வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தம் இந்த வேலை முடிய எவ்வளவு நாள்? 15 days ஆகும். 15 நாள் சொல்றேன். ஓகேவா? எந்த இடம் புரியலன்னு சொல்லுவாங்க? அந்த 5 நாட்களுக்கு முன்னாடி வந்து வெளியேறிட்டாங்கன்ற மாதிரி இருக்குல்ல சார், அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நீ வந்து உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க் வந்து நீ வந்து 30 daysல வந்து உனக்கு முடிக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா நீ வந்து ஒரு 5 days முன்னாடியே வந்து நீ கிளம்புறன்னா நீ எப்ப கிளம்பி இருப்ப? 25. அப்போ மீதி 5 நாள் யார் ஒர்க் பண்ணிருப்பா? கூட இருக்கிறவன் யாரோ உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? அப்ப இதுல யார் கூட இருப்பா? அருண் தானே கூட இருக்கிறான். சரியா? அப்ப அருண் வந்து அருணோட எஃபிஷியன்சி வந்து 2 இன்டூ 5 பார்த்தனா, ஏன்னா கடைசி 5 days அருண் தான் ஒர்க் பண்ணியிருப்பான், கூட இருக்கிறவன் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். சரியா? அப்ப 2 இன்டூ 5 10 கடைசி 5 days வந்து அருண் ஒர்க் பண்ணியிருந்தான்னா 10 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். சரியா? ரிவர்ஸா வரம்பா. சரியா? அப்ப 10 லெஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே சார், 50 கிடைக்கும். 50 வந்து யார் முடிச்சிருப்பா? 2 பேர் சேர்ந்து இந்த 50 ஒர்க்க முடிச்ச பிறகுதான் தீபா வந்து வெளியே போயிருப்பாங்க. மீதி 10 வேலைய அருண் கம்ப்ளீட் பண்ண. அது ரிவர்ஸ் எடுக்கணும். ஓகே சார். கிளியரா? வேற சார் ஆன்சர் 15 எப்படி வந்துச்சு சார்? ஆன்சர் 15 எப்படி சார் வந்து? ஓகே, இங்க பாருங்க. இப்ப இதுல என்னன்னா, அப்போ தீபா வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 10 days ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாமா? சரிங்களா? இப்ப 2 பேர் சேர்ந்து 10 days, அருண் மட்டும் தனியா ஒரு 5 days இருக்கு இல்லையா? 10 + 5 15 days. புரிஞ்சு? அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த 10 பாத்தீங்கன்னா தீபாவும் அருணும் சேர்ந்து ஒர்க் பண்ற டேஸ் தான் கண்டுபிடிக்கணும். வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. சரி, அப்ப வேலையை யார் ஆரம்பிக்கிறீங்க? எஃபிஷியன்சி இன்டூ டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கா எடுத்தேன்னா வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க யாரு? அருண், தீபா 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 5. ஆனா அவங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்கிறது தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுக்கலாம். சரியா? அடுத்தது மீதி வேலைய வந்து யார் முடிக்கிறான்னா அருண் முடிக்கிறான். சரியா? அருணோட எஃபிஷியன்சி பார்த்தோன்னா 2 இன்டூ டைம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5. அருண் எவ்வளவு நாள் கடைசி 5 days ஒர்க் பண்றாங்கல்ல? 5 ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த வேலைக்கு ஈக்குவல் 60. ஓகேவா? இது புரியுதாப்பா? இது இந்த இடம் புரிஞ்சா? அப்ப இதுல இருந்து பார்த்தோன்னா 5x = 60 - 10 x = 50. அதாவது 5x = 50 கேன்சல் பண்ண x = 10 கிடைக்குது. சரியா? அப்ப இந்த 10ங்கிறது 10 days, அருண் தீபாவோட 10 days, அருணோட 5 days. சரியா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்தம் எவ்வளவு நாள்? 15 நாள்.
ஆனா எனக்கு என்ன டவுட்னா, ஏன்னா வந்து அவங்க வந்து மொத்தம் நம்ம டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிச்சது வந்து 60. அவங்க வந்து 5 நாளுக்கு முன்னாடி போறேன்னு சொன்னதுனால ஒருவேளை 55 வருமான்னு நினைச்சேன். 5 நாள் நம்ம ஒர்க் தானே கண்டுபிடிக்கிறோம். ஆமா. ஒர்க் கண்டுபிடிச்சு இது நாள் கூட கம்பேர் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல. ஓகே. அப்ப 55ங்கிறது நாளை வந்து ஒர்க்ல வந்து சேர்க்க கூடாது. இது வந்து ஒர்க் 60 ஒர்க்னா அவனோட டாஸ்க் வந்து 60 யூனிட் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். சரியா? அப்ப அது 5 days முன்னாடி போறான்னா அந்த 5 வந்து இதுல கம்பேர் பண்ணக்கூடாது, ஒர்க்ல கம்பேர். ஓகே சார், ஓகே சார். கிளியரா? அப்ப புரிஞ்சா? கொஞ்சம் வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரியா? ஆன்சர் வந்து 10 இல்ல 15 சார்? 15 நாம இதோட ஆன்சர். ஓகே 15 தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஏன்னா மொத்த வேலை நாட்கள். சரியா? தீபா எவ்வளவு நாள் வேலை செய்தார்னு கேட்டா ஆன்சர் 10. ஓகே சார். தீபாவை பத்தி கேட்டிருந்தா ஆன்சர் 10. மொத்தம் எவ்வளவு நாட்கள் வேலை முடிவடைந்ததுன்னு கேட்டதுனால நம்ம தீபாவும் அருணும் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அருண் மட்டும் தனியா ஒரு 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தமா மொத்த நாட்கள் வேணும்னா 2ஐயும் ஆட் பண்ணி தானே ஆகணும். 10 + 5 15 days. A takes 15 minutes. B 3 minutes more. அப்ப என்ன வரும்? B 18 minutes. இது எல்லாமே வந்து செகண்ட்ஸ் வரும் சார். சரி, ஆப்ஷன்ஸ். $120 seconds, sir. Yes, 120 seconds. A can 15 minutes. சரியா? B can 3 minutes more na 18 minutesல ஒரு ஒர்க்க ஒரு நாற்காலியை வந்து என்ன பண்ணிடுவான்? ஃபிட் பண்ணி கொடுத்துருவான். சரி, அப்ப நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டுபிடிப்போம்? எல்சிஎம். எல்சிஎம் என்ன வரும்? 90. சரியா? எல்சிஎம் வந்து 90. சரியா? 90 எடுக்கிறோம். ஓகேவா? இதுல இருந்து அப்போ 1 minute ஒர்க். சரியா? ஒரு நாள் வேலைங்கிறது மினிட்ஸ் கொடுத்தனால ஒரு நிமிஷத்துல எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்கிறது கண்டுபிடிக்கலாம். சரி, அப்ப ஏஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 6, பிஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்கும். சரியா? ஓகே. இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்கான்னா, அதே வேலையை பி ஆனவர் ஓகே இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? அவனே சொல்லிட்டான். சரியா? அவங்க வந்து வேலை டாஸ்க் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 22. இது கேட்கல, அவன் ஒரு நம்பர் வச்சு கேட்கிறான். சரியா? அப்ப ரெண்டு பேர்த்தோட கெப்பாசிட்டி எவ்வளோ? ஏங்கிறவன் 6 சேர் ப்ரொடியூஸ் பண்ணுவான், பிங்கிறவன் 5 சேர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரியா? அப்ப ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு நிமிஷத்துல எவ்வளோ? 11 சேர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. 11 தானே? சரிங்களா? அப்ப 22. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 11னா 22 முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 22 divided by 11 தானே? எவ்வளோ? 2 minutes. 2 minutesங்கிறது என்ன? 120 seconds. செகண்ட்ஸா சொல்லியிருக்கோம் ஆப்ஷன். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சா? சார்
ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட். சிக்ஸ் 2/3 சார். வந்துச்சா 16/6 2/3. 6 2/3. ஓகே வேற ஓகே இங்க பாருங்க. ஏ 25 days, பி 20 days. எல்சிஎம் வந்து 100. கரெக்டா கிடைச்சிருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு 4, பி இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே சரியா? இப்ப வந்து யார் ஸ்டார்ட் பண்றா? ஏ ஸ்டார்ட் த ஒர்க் அண்ட் பி எப்ப ஜாயின் பண்றான்? ஏ ஸ்டார்ட் த ஒர்க் அண்ட் வாஸ் ஜாயின் பை பி ஆஃப்டர் 10 days. அப்போ என்ன மீனிங்? ஏ தனியா ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஏ வந்து தனியா வேலையை ஆரம்பிச்சிருக்கான். 10 நாள் தனியா ஒர்க் பண்ணிருக்கான். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 4. 4 into 10 எவ்வளோ? 40. 10 நாள்ல 40 ஒர்க் முடிச்சிருப்பானா? அப்போ 40 வந்து நம்ம லெஸ் பண்றோம், ஏன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டான் இல்லையா? அப்ப மீதி ஒர்க் எவ்வளோ? 60. இந்த மீதி யார் முடிப்பானா? 2 பேர் சேர்ந்து தானே முடிப்பான், ஏ பிளஸ் பி. ஏன்னா பி வந்து ஜாயின் பண்ணிட்டான் 10 நாளுக்கு அப்புறம். அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 9. சரியா? அப்ப 60 divided by 9 is equal to கேன்சல் பண்ண எவ்வளோ? 3 20. சரியா? 20/3 எவ்வளோ? 6 2/3. 6 2/3 days. சரியா? லாஸ்ட் the work last for அப்படின்னா கடைசியா 6 2/3 days வந்து இந்த ஒர்க் வந்து நீட்டித்ததுன்னு சொல்லுவாங்க. கடைசியா வந்து 6 2/3 daysல முடியும்னு சொல்லிடலாமா? கிளியரா? Okay, sir. Understood, sir. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே நெக்ஸ்ட் டைம் ரேஷியோ கான்செப்ட். சரியா? ரேஷியோ இதுலயே வந்து இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டைப்னு சொல்லலாம். சரியா? இப்ப டைரக்டா எதுவுமே கொடுக்க மாட்டேன், நம்மளா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இப்ப என்னன்னா இப்ப டைமோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒர்க்கோட ரேஷியோ 2:3 இருந்தா டைமோட ரேஷியோ என்னவா இருக்கும்னா இதோட இன்வர்ஸா இருக்கும். வேலை வந்து டைம் வந்து அதிகமா எடுக்கும் போது அவன் ஒர்க்கை வந்து எப்படி பண்றான்? ஸ்லோவா பண்றான்னு அர்த்தம். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். சரியா? டைம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு ஒர்க். அதே மாதிரி ஒர்க் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு டைம். ஓகேவா? இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மாறல். சரியா? நேர்மாறல்னா
இப்போ 10 பாலோட ரேட் வந்து 100 rupeesனா 20 பாலோட ரேட் என்ன 200 rupees. சரி, இதுதான் நேர்மாறல் சொல்லுவாங்க. சரியா? எதிர்மாறல் அப்படிங்கிறது என்னன்னா 10 daysல ஒரு ஒர்க், அதாவது 10 பேர் சேர்ந்தா 10 men சேர்ந்தா ஒரு வேலைய 10 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 10 daysல முடிக்கிறாங்கன்னா 20 men சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிருவாங்க? 5 days. ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு சைடு வந்து டிக்ரீஸ். இதுதான் வந்து எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒர்க்குக்கும் டைமுக்குமான ரிலேஷன் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் எதிர்மாறலா இருக்கும். ஓகேவா? டைம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்தா ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்றான்னு அர்த்தம். ரொம்ப ஃபாஸ்டா போறான்னா போக வேண்டிய இடத்த சீக்கிரமா போயிடுவோம் இல்லையா? அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். சரியா? இங்க பாருங்க. இப்ப என்னன்னா ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். சரியா? அப்போ ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு வேலை. ஒர்க்கோட ரேஷியோ சொல்லியிருக்கேன். எவ்வளவுன்னா ஏ வந்து 3 மடங்கு அப்ப எப்படி எடுக்கலாம் சொல்லியிருந்தேன்? 3:1. இதுதான் வேலையோட ரேஷியோ. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க. இப்ப இவன் என்ன சொல்லியிருக்கான்னா வேகமானவர் அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக முடிக்க முடிகிறது எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறது. சரியா? அப்போ நேரத்தை பத்தி பேசியிருக்காங்க. நேரத்தை பத்தி பேசுனதுனால ஓகே, இங்க பாருங்க. நேரம் பாத்தீங்கன்னா வேலையோட ரேஷியோ 3:1னா இல்லையா? டைமோட ரேஷியோ என்னவா இருக்கும்? டைமோட ரேஷியோ இது அப்படியே ரிவர்ஸா எடுத்துக்கோ, 1:3. சரியா? 2 வேல்யூ வரும்போது ரிவர்ஸா எடுத்துக்கோ. சரியா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன்னா 1/3:1/1 வரும்பா. 3க்கும் 1க்கும் எல்சிஎம் பாத்தீங்கன்னா 3. 3ல 3 1 டைம் 1 into 1 1. 3ல 1 பாத்தீங்கன்னா 3 டைம் 3 into 1 3. இதுதான் கிடைக்கும். இதுதான் 1:3 கிடைக்கும். சரியா? அப்ப இந்த ஸ்டெப் தேவையில்லை. 2 வரும்போது அதை அப்படியே ரிவர்ஸா எழுதிக்கோ. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப டைம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து பியை விட எவ்வளவு டேஸ் கம்மியா முடிக்கிறான்? சரியா? எவ்வளவு டேஸ்? 24 டேஸ் கம்மியா முடிக்கிறான். சரியா? அதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பாருங்க. இப்போ பியை விட ஏங்கிறவன் எவ்வளவு ரேஷியோ கம்மியா முடிக்கிறான்? டைம்ல பாருங்க. பியை விட 2 இல்லையா? 2 ரேஷியோ கம்மியா முடிக்கிறான். அப்ப இந்த 2 ரேஷியோங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 24க்கு ஈக்குவல். சரி, அப்ப 2:24னா 1 ரேஷியோ எவ்வளவு? 12. ஓகேவா? சரி, அப்ப இந்த 2க்கு ஈக்குவல் தனியாவே எழுதுறேன். இந்த 2 பாத்தீங்கன்னா 24க்கு ஈக்குவல். அப்ப 1 ரேஷியோ என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. சரியா? 1:12னா 3 ரேஷியோ எவ்வளோ? 36. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க. எவ்வளவு நாள்? 24 டேஸ் கம்மியா முடிக்கிறானா? 24. சரி, அப்ப நம்ம அப்ப ஏ கேன் 12 டேஸ், பி கேன் 36 டேஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்ப இது இவ்வளவு நேரம் இதை கொடுத்து ஆன்சர் என்ன? டுகெதர், அலோன் அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்டிருந்தோம். இப்ப ரேஷியோவை கொடுத்து நம்ம கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்ப கொஸ்டின் பாருங்க. இருவரும் சேர்ந்தால் அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? அப்ப இது என்ன அப்ளை பண்ணலாம்னா எக்ஸ் இன்டு ஒய் டிவைடட் பை பிளஸ் ஒய். ஒய் அப்ளை பண்ணா டோட்டல் டைம் கிடைக்கும். டோட்டல் டைம். சரி, அப்ப 12 into 36 டிவைடட் பை 48னா எவ்வளவு? 4 கேன்சல் பண்ண 9. ஆன்சர் இங்க எல்லாம். அப்ப இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா எங்க அப்ளை ஆகுது? இந்த மாதிரி சம்லாம் அப்ளை ஆகுது. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சா? புரியுதாப்பா? இப்ப இது ரேஷியோ தான்ப்பா. சரியா? நமக்கு இந்த வித்தியாசம் கொடுத்தனால இந்த வித்தியாசத்தை எடுத்து என்ன பண்றான்? 2 ரேஷியோ கம்மியா முடிக்கிறான். அப்ப 2வை வந்து இந்த 24 கூட கனெக்ட் பண்ணி அதுல இருந்து 1 ரேஷியோ கண்டுபிடிச்சா ஏவோட ரேஷியோ 1 தானே. 1:12னா 3:36ன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஏ கேன்
ஒரு வேலையை கொடுத்தா 12 நாள்ல முடிப்பான், பி அந்த வேலையை 36 நாள்ல முடிக்கிறாங்கன்னா இருவரும் சேர்ந்தால் எவ்வளவு நாட்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஃபைவ்ல அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ஓகே பாப்பா, இப்ப இதெல்லாம் தனித்தனியா கேட்பாங்கன்னு சொல்றேன். இப்ப ஏவோட வேலையை கொடுத்து பியோட டைம் எவ்வளோன்னு கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம், இதை சால்வ் பண்ணாதீங்க. ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. போன சம் மாதிரியே தான். சரியா? அப்ப இங்க பாருங்க, ஏ பி ஒர்க்கோட ரேஷியோ ஃபாஸ்டா இல்லையா, 3 டைம்ஸ் வேகமா ஒர்க் பண்றாங்க. அப்ப அது ஒர்க்கை தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்ப 3:1 ஒர்க்கோட ரேஷியோ 3:1னா டைமோட ரேஷியோ 1:3. சரியா? நமக்கு 60 நாள் கம்மியா முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வித்தியாசம் எவ்வளோ? 2. அந்த 2 எதுக்கு ஈக்குவல்? 60க்கு ஈக்குவல். அப்ப 2 ரேஷியோ அடிச்சிங்கன்னா 1 ரேஷியோ எவ்வளவு கிடைக்கும்? 30 கிடைக்கும். சரியா? 1 ரேஷியோ 30னா 3 ரேஷியோ 90யா? ஓகேவா? ஏ வேலையை 30 நாள்ல முடிக்கிறான், பி வந்து 90 நாள்ல முடிக்கிறான். அப்ப பியை கம்பேர் பண்ணும்போது 60 நாள் கம்மியா ஏ வந்து முடிக்கிறான். அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப கொஸ்டின் என்ன? 20 சேர்ந்தால் அப்ப என்ன அப்ளை பண்ணலாம்? 30 × 90 டிவைடட் பை 120. சரியா? அப்ளை பண்ணலாம் தானே? கேன்சல் பண்ண எவ்வளோ? 4 4 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 45 டிவைடட் பை 2. 45ல 22 பேலன்ஸ் 1/2 days. அப்புறம் இருவரும் சேர்ந்தால் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 22 1/2 daysல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவாப்பா? கிளியரா? ஒர்க்கும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா சார்? எஸ் பா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் தான் சொன்னேன் இல்லையா? ஒர்க்கும் டைம் பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுதான் வந்து சரியா? இப்போ 2 வரனால அதோட ரிவர்ஸ் எடுத்துட்டோம். 3 பேர் ஏ பி சின்னு வரும்போது இன்வெர்ஸ் எடுக்கிறோம். சரியா? எல்சிஎம் மெத்தட் அப்போ இதுக்கு 3 பேர் வரணும் போது எல்சிஎம் எடுத்து இன்வெர்ஸ் எடுக்கணுமா சார்? எஸ் பா. இப்போ 2:3:4 வருதுன்னா இது ஏ பிஓ சியோட டைமா இருந்தா சரியா? இப்போ ஒர்க்கோட ரேஷியோ இப்படி கிடைக்குதுன்னா டைமோட ரேஷியோ நம்ம 1/2 1/3 1/4 எடுத்து எல்சிஎம் எடுத்து தான் சொல்லணும். இது எல்சிஎம் 12 12ல 2 6 டைம், 12ல 3 4 டைம், 12ல 4 3 டைம். இதுதான் வந்து டைமோட ரேஷியோவா இருக்கும். சரியா? ஓகேவாப்பா? நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? 3 பேர் வரும்போது ரிவர்ஸ் எடுக்கக்கூடாது. 4 3 2ன்னு எடுக்கக்கூடாது, தப்பா தான் வரும். 2 பேர் வரும்போது தான் ரிவர்ஸ் எடுக்கணும். சேம் நம்பர் ரிப்பீட் ஆகும். சரியா? சார் ப்ரீவியஸ் நம்பர் ஒரு நிமிஷம் வைங்க சார். நம்ம முன்னாடி சால்வ் பண்ணோம் இல்லையா, அந்த அமௌண்ட் பிரிக்கிறது, அதுக்கு சம் எல்லாம் கரெக்ட் தான்ப்பா. சரியா? எக்ஸ்பிளைன் பண்றேன். சம் வந்து கொஞ்சம் செக் பண்ண, சம் வந்து கரெக்ட் தான். சரியா? ஓகே சார். ஓகே. இப்போ
இது ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சா? ஒரே வருஷம் ட்ரை பண்ணுங்க. அனு இஸ் 4 times as good a work. என்ன சொல்லியிருக்காங்க? பின்னி. அப்ப அனு பின்னு எடுக்கிறேன். ஒர்க்கோட ரேஷியோ 4:1. சரியா? 4:1 கொடுத்துருக்காங்க. டுகெதர் தே ஃபினிஷ் த சேம் ஒர்க் இன் 12 hours. அனு மட்டும் எத்தனை மணி நேரத்தில் வேலையை முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இங்க பாருங்க. இப்ப இந்த சம்ம வந்து இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நாம போன சம்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு டேஸ் கண்டுபிடிச்சோம்? 9 days. சரியா? 2 பேர் சேர்ந்தா 9 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறத கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்ப அதை கொடுத்து டோட்டல் டேஸ் கொடுத்து இண்டிவிஜுவல் டேஸ் எவ்வளோ? சரியா? இப்ப இங்க A12 கண்டுபிடிச்சோம் இல்லையா? 36 கண்டுபிடிச்சோம். அது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வித்தியாசம். சரியா? அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இங்க பாருங்க, நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி இன்டு டைம்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? டோட்டல் ஒர்க்கா? சரியா? இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறாங்க? 12 மணி நேரத்துல முடிக்கிறாங்க. பட் டைம் 12னா 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி எவ்வளோ? எஃபிஷியன்சி எவ்வளோ? 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடிப்பாங்களா? அப்போ 5 × 12 60. ஓகேவா? டோட்டல் ஒர்க் கிடைக்குது. சரியா? இப்ப டோட்டல் ஒர்க்க, இப்ப கொஸ்டின் என்ன? அனு இல்லையா? ஏ தானே. டோட்டல் ஒர்க்க ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. 4ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் எவ்வளோ? 15 hours. அப்ப ஏங்கிறவன் எவ்வளோ? 15 hours முடிச்சிருப்பாங்க. சார் இந்த சமம் மட்டும் ஏன் நம்ம இன்வெர்ஸா மாத்தல? ஏன்னா இன்வெர்ஸா மாத்தல. ஏன் மாத்தலன்னா, நமக்கு வந்து என்ன கேக்குறாங்கன்னா, ஏவோட டைம் கேக்குறாங்க. சரி, அணுவோட டைம் கேக்குறாங்க. அணுவோட டைம் கண்டுபிடிக்க நமக்கு மொத்த வேலை வேணும். சரியா? அணுவோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரியணும். சரியா? டைம் ஈக்குவல் டு என்ன? டைம் வேணும்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அணுவோட டைம் கிடைக்கும். நேரம் எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். மொத்தம் நாட்கள் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா ஒர்க்கை எதால டிவைட் பண்ணும்? எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணும். சரியா? அப்ப 2 பேர்த்தோட ஒரு நாள் வேலை, ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடிக்கிறாங்கன்னா 12 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. 12 daysல அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 5 × 12 எடுத்தோம்னா மொத்த வேலை கிடைக்குமா? சரியா? மொத்தம் 60 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த 60 ஒர்க்க தனியா ஒர்க் பண்ணா, அணு மட்டும் தனியா ஒர்க் பண்ணாங்கன்னா அணுவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. ஒரு நாளைக்கு 4ஆ? அப்ப 60 ஒரு நாளைக்கு 4 முடி இல்லையா? 4 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்கன்னா 60 முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 60 டிவைடட் பை டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி 15 hours. டோட்டல் டைம் கிடைக்கும். இதே வந்து பி கேட்டிருக்கான், பின்னி கேட்டிருக்காங்கன்னா பின்னி எவ்வளோ? 60 இருக்குன்னு சொல்றேன். 16 hours. சரியா? 60 டிவைடட் பை 1 = 16 hours. இங்க இன்வெஸ்ட் ஆகலைன்னா அங்க வந்து 2 பேரையும் சேர்த்து கேட்டிருந்தாங்க. இங்க வந்து ஒத்த ஆள் மட்டும் எவ்வளவு கேட்டிருந்தாங்க? ஐயா அதான். சரியா? அப்ப இந்த ஒத்த ஆள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டைம் வேண்டியது இல்லைன்னு சொல்றேன். டைமோட ரேஷியோ, டைமோட இதுல இருந்து டைமோட ரேஷியோ என்ன? 1:4. டைமோட ரேஷியோ 1:4 இருந்தா இதை நம்ம கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். சரியா? இந்த 12 ரேஷியோ கூட கனெக்ட் பண்ண முடியாது. புரியுதா? டைமோட ரேஷியோ இங்க டைம் கொடுத்தனால அதை வந்து டைரக்டா வந்து இருவரும் சேர்ந்தால் 12 நாள்னா அப்போ 1 + 4 5 ரேஷியோ 12 எடுக்கக்கூடாது.
சரி, அப்ப மொத்த டைம் வந்து ரேஷியோ இதுல கனெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். சரியா? எப்பவுமே ரேஷியோனா ஒர்க்கை வச்சுதான் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா இப்போ? சார் அதே வந்து நம்ம क्वेश्चनல வந்து 12 hours less than பின்னிங் கொடுத்திருந்தானா அது எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு தான் சார் போட முடியும். எதுப்பா? அவங்க வந்து 12 hours less than பின்னிங் கொடுத்திருந்தா நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு தான் சார் போட முடியும். கண்டிப்பா. லெஸ் தேன் கொடுத்திருந்தானா இதோட டைம் சரியா? அப்போ 12 மணி நேரம் கம்மியா முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம டைமோட ரேஷியோ கண்டுபிடிச்சுதான் சொல்லணும். லெஸ் தேன் மோர் தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாவே சரியா 60 நாட்கள் இல்லைன்னா 12 மணி நேரம் அப்படின்னா இதை வச்சு 3:12 வச்சு இங்க இருந்து ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். சரியா? ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான்? 2 பேர் சேர்ந்து 12 மணி நேரத்துல வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால இந்த ஸ்ட்ரக்சர் எடுக்கிறோம். சரியா? அதுல கொஸ்டின் எப்படி கேட்கிறான்னா அணுவை பத்தி தனியா கேட்டான். அணு மட்டும் அந்த ஒர்க்கை தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு என்ன வேணும்? அணுவோட டைம் வேணும்னா இங்க பாருங்க ரைட் சைட்ல டைம் வேணும்னா என்னென்ன வேணும்? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி இருந்தாதான் என்ன கிடைக்கும்? டைம் கிடைக்கும்னு சொல்றேன். அப்போ டோட்டல் ஒர்க் எதை வச்சு எஃபிஷியன்சி இன்டூ டைம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஒர்க் கிடைச்சாச்சு. அணுவோட எஃபிஷியன்சி இங்க இருக்கு, அதால டிவைட் பண்றோம், டைமை கண்டுபிடிக்கிறோம். சார் ஆனா 4 வந்து இந்த ரேஷியோ 4 வந்து சார் 4ஆல ஒரு வாய்ப்பு இருக்கு போட்டா அப்படி வராது சார். 4 எது கூட கனெக்ட் பண்ணுவேன் புரியல. இப்போ ஆப்ஷன் வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்குங்களா சார்? 4 வரதுனால இப்போ 4 டிவைட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல 4 வந்து அந்த மாதிரி வராதுன்னு சொல்றேன். 4க்கும் கனெக்ஷன் ஆகாது. அப்படி வராதுன்னு சொல்றேன். ஆப்ஷன்ல இருந்து நீ போலாம். சரியா? எப்படி போலாம்னா சரியா இப்ப நம்ம அணுவோட ஒர்க்கு டைம் எவ்வளோ 15 ஹவர்ஸ்னா அணு வந்து 15 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா சரியா இந்த பின்னி வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா 60 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ இந்த 1 தான் 15 ஹவர்ஸ்க்கு ஈக்குவல். 1:15 ஹவர்ஸ்னா 4:60 ஹவர்ஸ். சரியா? அப்ப இந்த மாதிரி 60 ஹவர்ஸ்னா இங்க பாத்துக்கோ. அப்ப இதுக்கு ரேஷியோ எடுத்தா 1:4 தானே. 1:4னா இதோட ரிவர்ஸ் என்ன? 4:1. அப்ப இது டைமோட ரேஷியோ 1:4 இருந்தா ஒர்க்கோட ரேஷியோ என்னவா இருக்கும்? அதோட ரிவர்ஸ் 4:1. அததான் நம்ம இங்க ஃபர்ஸ்டே எடுத்துட்டோம். சார் இப்ப பின்னியோட ரேஷியோ கிட்ட எவ்வளவு ஹவர்ஸ் சார் வரும்? 60 ஹவர்ஸ். 60 ஹவர்ஸ். ஆமா, நமக்கு இது தேவையே இல்லைன்னு சொல்றேன். இந்த டைமை வந்து நீங்க யோசிக்கவே வேணாம். சரிங்களா? இங்கேயே சம் இருக்கு. அதாவது 4:1 இது வந்து ஒர்க்குப்பா. சரியா? ஒர்க்கோட ரேஷியோ 4:1ன்னா நமக்கு டைம் வந்து ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஏ பாத்தீங்கன்னா 15 ஹவர்ஸ்னா 60 இந்த பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? பி வந்து பின்னி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க? ஒரே ஒரு ஒர்க் தான் முடிக்கிறாங்க. அப்போ 60 ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 60 டிவைடட் பை 1 60 ஹவர்ஸ் தானே. ஓகே சார். ஓகேப்பா. ஓகே, பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சார். அப்புறம் வந்து கரெக்டா பத்தி சொல்றோம் சொன்னீங்க சார். கிளியர் ஆகல. கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி சொல்றோம் சொன்னீங்க சார். கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்றேன் என்னன்னு பாட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். சரியா? எப்படிலாம் படிச்சா கரண்ட் அஃபேர்ஸ்ல மார்க் எடுக்கலாம்? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீ வந்து எப்படி படிக்கலாம்னா நம்ம வந்து இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது பிரிச்சுக்கோ. சரியா? அடுத்தது ஒவ்வொரு கேட்டகரியா வந்து நீ வந்து பிரிச்சு படிச்சேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா இருக்கும் உனக்கு. சரியா? இப்ப நான் வந்து எப்படி சொல்றேன்னா ஸ்டேட் லெவல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது பிரிக்கணும், நேஷனல் லெவல்ல என்ன நடக்குதுன்னு பிரிக்கணும். சரியா? அடுத்தது சயின்ஸ் ரிலேட்டடா என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா என்னன்னு பார்க்கணும்,
இந்த மாதிரி வந்து பிரிச்சு படிச்சேன்னா சரியா லாஸ்ட் 6 மந்த் பாத்தீங்கன்னா கேட்பாங்கன்னு சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 மந்த்துக்கு என்ன நடக்குதுன்னு மியூட் பண்ணுங்க. லாஸ்ட் 6 மந்த்ல என்ன விஷயம் நடக்குதுங்கிறது தான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்கன்னு சொல்றேன். சரியாப்பா? சரியா, வேர்ல்டு ஸ்டேட் நேஷனல் வேர்ல்ட் சரியா, வேர்ல்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்ல பிரிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப மந்த்லி மேகசின் விடுவாங்கப்பா. அந்த மந்த்லி மேகசின்ல எப்படி விடுவாங்கன்னா, இப்ப ஸ்டேட் லெவல்ல முக்கியமா என்ன நடந்திருக்கு, நேஷனல் லெவல்ல என்ன நடந்திருக்கு, சரியா, வேர்ல்டு லெவல்ல என்ன நடந்திருக்கு, புதுசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணும். இப்ப இது வந்து நம்ம ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ங்கிறதுனால சாரி நேஷனல் லெவல் இல்லையா, ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல எக்ஸாம் நடக்குது, நேஷனல் லெவல்ல நடக்கிறதுனால உங்களுக்கு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். நேஷனல் லெவல் என்ன நடக்குதோ சரியா, இப்ப ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல டிஎன்பிசியா இருந்தா ஸ்டேட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நல்லாவே படிச்சிருக்கணும். சரியா? அதே வந்து இப்போ நேஷனல் லெவல் நடக்கிறதுனால ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டுல என்ன நடக்குதுங்கிறது நீங்க தனித்தனியா பிரிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் 6 மந்த் படிச்சா போதும். சரியா? நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். நியூஸ் என்ன நடக்குது சொசைட்டில, முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க அப்டேட்டடா இருக்கணும்னு சொல்றேன். அதைத்தான் வந்து கொஸ்டினை கேட்பாங்க. சரி, இதுக்குன்னு வந்து ஒதுக்கூடாது, அது ஒரு பழக்கமா வச்சுக்கங்க. சரி, நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம் சரியா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வந்து நியூஸ் பேப்பருங்கிறது கொண்டு போகணும். டெய்லி வந்து நீங்க படிச்சு என்ன நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் சொல்றேன். ஏன்னா வந்து என்ன நீங்க படிச்சதுதான் கேள்வியா வரும் சொல்றேன். இதுதான் வருங்கிறது சொல்ல முடியாது. இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருங்கிறது நான் இந்த டாபிக் டைம் அண்ட் ஒர்க்ல கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டேன். சரியா? ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இல்லை. அவன் எப்படி வேணாலும் கொஸ்டின் செட் பண்ணுவான். நீ அப்டேட்டடா என்னென்ன விஷயம் இருக்கு, ஐபிஎல் பத்தியே கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். சரியா? ஜென்ரலா இப்ப கரண்டா என்ன நடக்குதோ அந்த அப்போ அதோட அப்டேட் இருக்கணும்னு சொல்றேன். சரியா? ஓகேவாப்பா? என்னன்னா முக்கியமா என்னென்ன போஸ்டிங் இப்ப கரண்டா வந்து சரியா, இப்ப மினிஸ்டர் லெவல்ல யார் யார் இருக்காங்க சரியா, நம்ம உள்துறை அமைச்சர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, பினான்ஸ் மினிஸ்டர் சரியா, ஆர்பிஐ கவர்னர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஸ்டினா வரும் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான போஸ்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம எலெக்ஷன் கமிஷனர் சரியா, அப்ப அந்த மாதிரி வந்து முக்கியமான போஸ்ட் எல்லாம் வந்து நீ வந்து ஜெனரலா படிச்சிருக்கணும்னு சொல்றேன். அதெல்லாம் கொஸ்டினா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கும். ஓகேவா? என்னால முடிஞ்ச அளவு நான் பண்றேன்ப்பா, அப்லோட் பண்ண பாக்குறேன். சரியா? ஓகேப்பா, அந்த கொஸ்டின் கரெக்டுப்பா. சரியா? அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரெக்ட். அதை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அது மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். அது எப்படி வரும்போது சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.